ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சுவையான கோவைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பில் ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். எண்ணெய் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியெல்லாம் தெளித்து வேக வைக்க போகிறது கிடையாது. கோவக்காவை நம்ம எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு கோவக்காய் ரொம்ப நல்லதுங்க. ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொக்கு மாதிரி கூட நீங்கள் செஞ்சு தரலாம். சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக சின்ன பசங்க கோவக்காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி கோவக்காய் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. கோவக்காவை கிண்டி விடும்போது டைம் விட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். 1/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1/4 பங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு கோவக்காய். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஷ்மீரி மிளகாய் தூளில் காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால தான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணும்போது மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலேயே காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும் போது இருந்ததை விட நல்லா சுருங்கி வந்துருச்சு. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா தீயை ஹையில் வைக்காதீங்க, மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துடுச்சு. எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், யம்மியான கோவக்காய் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.